சுத்த தெய்வமே மெய் துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். ஆராதவரே மெய் துதிக்கிறோம். எபினேசரே மெய் துதிக்கிறோம். ஏகோவா ஈரே மெய் துதிக்கிறோம். அப்பா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே மெய் துதிக்கிறோம். எஜமானரே மெய் துதிக்கிறோம். அப்பா நன்மைகளினால் எங்களுடைய வாய்களை திருப்தியாக்குகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம். அப்பா மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மெய் புகழ்கிறோம், மெய் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். மகத்துவங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா மாறாதவரே மெய் துதிக்கிறோம். எபினேசரே மெய் துதிக்கிறோம். ஏகோவா ஈரே உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். அப்பா அதிசயங்களை செய்கிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மெய் நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த உள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மாறாதவரே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நாளில் உடைய மகிமையுள்ள வல்லமை எங்கள் மேலே அசைவாடுவதாக. உடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக வாழ வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியனுமே. வல்லமையோடு வாழனுமே. வரங்கள் கனிகள் பொழியனுமே. வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதி
வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஜெபத்தையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தி வருகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேவக்கரம் தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி நீரே உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி நீரே உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர்,
கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே. மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர். கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை வாளாக்காமல் நம்மளை தலையாக்குகிறவர், கீழாக்காமல் நம்மளை மேலாக்குகிறவர். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு சில பாடலை நாம் பாடுவோம். என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. என் தகப்பனே என் இயேசுவே, என் தகப்பனே என் இயேசுவே. வேறு துணையே இல்ல, நீ விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்ல, நீ விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. என் தகப்பனே என் இயேசுவே, என் தகப்பனே என் இயேசுவே. வேறு துணையே இல்ல, நீ விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. வேறு துணையே இல்ல, நீ விலகவில்லை. உம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே. புயலில் சிக்குண்ட சிறு ஓடம் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே. புயலில் சிக்குண்ட சிறு ஓடம் நானே, வறண்ட வயல்வெளி நான் தானே. என் தேகமெல்லாம் பலவீனம் தானே,
எல்லாம் பலவீனம் தானே தூக்கி நிறுத்தினீரே பலப்படுத்தினீரே தூக்கி நிறுத்தினீரே பலப்படுத்தினீரே வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்ல வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்ல என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் தகப்பனே என் இயேசுவே என் தகப்பனே என் இயேசுவே ஊரு குலைந்த பாத்திரம் நானே மதில் இழந்த பட்டணம் நானே ஊரு குலைந்த பாத்திரம் நானே மதில் இழந்த பட்டணம் நானே என் இதயம் முழுதும் பல காயம்தானே என் இதயம் முழுதும் பல காயம்தானே தேற்றினீரே உருமாற்றினீரே ஆற்றி தேற்றினீரே உருமாற்றினீரே வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்ல வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்ல என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் தகப்பனே என் இயேசுவே என் தகப்பனே என் இயேசுவே வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்ல வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்ல என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் நெருக்கத்திலே என் துணையானீரே ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே கடலளவு சொந்தங்கள் தானே அதில் வானளவு பிரிவுகள் தானே கடலளவு சொந்தங்கள் தானே அதில் வானளவு பிரிவுகள் தானே நான் நம்பினோரும் என்னை நம்பலையே நான் நம்பினோரும் என்னை நம்பலையே என்னை அரவணைத்த என் தகப்பன்னீரே என்னை அரவணைத்த என் தகப்பன்னீரே வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்ல வேறு துணையே ஒருபோது எங்களை விட்டு நீங்க விலகலப்பா ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தி வந்ததை விடவே இல்ல என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் தகப்பனே
தகப்பனே என் இயேசுவே என் தகப்பனே என் இயேசுவே வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை நீர் துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே ஒரு குலைந்த பாத்திரம் நானே மதில் இழந்த பட்டணம் நானே ஒரு குலைந்த பாத்திரம் நானே மதில் இழந்த பட்டணம் நானே என் இதயம் முழுதும் பல காயம்தானே என் இதயம் முழுதும் பல காயம்தானே ஆற்றி தேற்றினீரே ஒரு மாற்றினீரே ஆற்றி தேற்றினீரே ஒரு மாற்றினீரே வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை வேறு துணையே உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகலப்பா உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி வேறு துணையே உமக்கு இல்ல நன்றியப்பா நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் கடலளவு சொந்தங்கள் தானே அதில் வானளவு பிரிவுகள் தானே கடலளவு சொந்தங்கள் தானே அதில் வானளவு பிரிவுகள் தானே நான் நம்பினோரும் என்னை நம்பலையே நான் நம்பினோரும் என்னை நம்பலையே என்னை அரவணைத்த என் தகப்பன்னீரே என்னை அரவணைத்த என் தகப்பன்னீரே வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் நெருக்கத்திலே என் துணையானீரே என் ஒடுக்கத்தையே நீர் மாற்றினீரே என் தகப்பனே என் இயேசுவே என் தகப்பனே என் இயேசுவே வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்லை அல்லேலூயா நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி
நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் நம்ம தாங்கி வந்திருக்கிறார். நம்மளோட கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்தி ஆண்டு நம்மளுக்கு தேவையான காரியங்களை வாய்க்க பண்ணி எல்லா விதமான அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்து வந்தவரை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம உயர்த்தி துதித்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த நன்றிகளை நம்ம அவருடைய நாமத்தை சொல்லி அவர் நம்ம உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவ கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நெருக்கத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் துணையாய் வந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் தனித்து நின்ற வேளையில் எங்களுக்கு உதவி செய்தவரே உமக்கு நாங்கள் நன்றியப்பா. நாங்கள் கலங்கி நின்ற நேரங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியான தெய்வமே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற எபினேசரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே உன்னதர் ஆண்டவரே அப்பா. எங்களை பாதுகாத்து வந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்தவரே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான இருளையும் அகற்றி ஆண்டவரே ஒவ்வொரு வெளிச்சத்துக்குள்ளே எங்களை நடத்தி வந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மாறாதவரே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவையான தெய்வமே உமக்கு நன்றி. மேலானவரே உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்து வருகிற எண்ணற்ற நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றியப்பா. எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவருடைய வல்லமை எங்கள் மேலே வெளிப்படுவதாக. எங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள் மாறட்ட ஆண்டவரே. சிந்தனைக்குள்ள இருக்கிற எல்லா பிசாசினுடைய கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. எல்லா விதமான கட்டுக்களும் எங்களை விட்டு வெளியேறட்ட ஆண்டவரே. உம்முடைய உன்னத ஆவியானவருடைய பலன் எங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. உம்முடைய மகிமையின் மேகம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும்பா ஆண்டவரே. எல்லா விதமான சாத்தானுடைய தந்திரங்களும் முறியடிக்கப்படுவதாக. நாங்கள் வாழ்வது உமக்காக ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்ய நாங்கள் வாழ்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமையானவருடைய வல்லமை எங்கள் மேலே வெளிப்படுவதாக ஆண்டவரே. எல்லா விதமான கிரியைகளும் போராட்டங்களும் மாறட்ட ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற தேவ ஆவியானவருடைய மகிமையின் மேகம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். எங்களுக்குள்ள நீங்கள் இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துதிகன மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி. அற்புதரே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவ ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் ஒளிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, ஆவியானவருடைய பலன் அப்பா எங்க மேல வெளிப்படட்டும். ஒவ்வொரு நாவுகளும் அக்கினிமயமான நாவுகளாய் மாறட்டும். ஆவியானவருடைய பலப்படுத்துகிற வல்லமை எங்க மேல ஊற்றப்படுவதாக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன ஆவியானவர் அப்பா எங்க மேல உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா தாகத்தோட அவரிடத்துல நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளையும் தேவ ஆவியானவர் விடுதலை ஆக்குவார். எல்லா விதமான போராட்ட நிலைகளையும் தேவன் மாற்றுவார். நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர், நம்மளை பலப்படுத்துகிற ஆவியானவர் பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக
பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஓ தேவா, ஆவியானவருடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவர்களையும் மூடட்டும். ஆவியானவரே அப்பா, நாங்கள் உமக்காக வாழுகிற பாத்திரங்களா எங்களை அர்ப்பணித்து வாழ்கிறோம். ஒவ்வொரு நபர்களையும் நீ தொடுவீராக. ஒவ்வொரு நாவுகளையும் உடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அந்நிய நாவுகள் அல்லப்பா, உடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுவதாக. தீர்க்க தரிசன வரங்களினால நீ நிரப்புவீராக ஆண்டவரே. பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. ஒரு விடுதலை எங்களுக்குள்ள உண்டாகட்டும். அப்பா, எங்களுக்குள்ள விடுதலை உண்டாவதாக. உடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். அப்பா ஆண்டவரே, உம்முடைய அக்கினிமயமான நாவுகளால எங்களை நீ நிரப்புவீராக. தேவ ஆவியானவருடைய பலப்படுத்துகிற வல்லமை எங்களுக்குள்ள செயல்படட்டும் ஆண்டவரே. காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, ஆவியானவருடைய பலனைகளுக்குள்ள வெளிப்படுவதாக. ஒவ்வொருவருடைய நாவுகளையும் அந்நிய பாஷையினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் முழுவதுமாய் அனுபவிக்க உதவி செய்வீராக. ஒவ்வொரு நபர்களையும் நீங்க தொடுங்கப்பா. உடைய வல்லமை தொடட்டும். எல்லா விதமான பலவீனத்தின் ஆவிகளும் வெளியேறுவதாக. வெளியேறட்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்புங்கப்பா. உடைய ஆவியானவருடைய மகிமையினால எங்களை நிரப்புவீராக. நிரம்பி வழியிற பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் அந்த கையளவுமே எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும்பா. உடைய வல்லமையை அனுபவிக்கத்தக்கதான அந்த ஆவியானவருடைய பலன் எங்க மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நபர்களையும் நீ நிரப்புவீராக. நிரப்புங்கப்பா. உடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வல்லமையினால நீ நிரப்புவீராக. பெரும் காற்றாக வீசிடுமே,
அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புங்க. ஆவியானவருடைய அந்த வல்லமையை அனுபவிக்கணும் ஆண்டவரே, முழுவதுமாய் நாங்கள் அனுபவிக்கணும்ப்பா. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்லப்பா ஆண்டவரே, நீந்தி நீந்தி நீச்சல் ஆளும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக நதியில நாங்கள் மூழ்கிற பாத்திரங்களா, பிறருக்கு ஆண்டவரே வழிந்தோடுகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க. உம்முடைய நதி ஆண்டவரே தேசம் எங்கும் பாயட்டும்பா. அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, அக்கினியாய் மாற்றுங்க, அக்கினி ஜுவாலையாய் எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய அக்கினிமயமான நாவுகள் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்கிற பாத்திரங்களா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அனலாய் தனலாய் எங்களை மாற்றுவீராக. கொழுந்து விட்டு எரிகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. அக்கினியாய் மாற்றிடுமே, எங்களை அக்கினியாய் மாற்றுங்கப்பா. எங்களை அக்கினியாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கினி ஜுவாலையாய் நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. எரிந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே விளக்காய் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாய் எங்களை நீர் மாற்றுவீராக. எங்களுடைய பலிபீடத்தில் உள்ள அக்கினி அவிழ்ந்து போயிடக்கூடாதுப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எரிந்து கொண்டு இருக்கிற விளக்காய் எங்களை நீர் மாற்றுவீராக. எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றியப்பா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, பேசும் தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா என் ஏசையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம. அவருடைய அபிஷேக நதி நம்மளுக்குள்ள வெளிப்படும் போது, நம்மளுக்குள்ள அவருடைய வல்லமை அனலாக எழும்பும் போது அவரை பாடாம நம்மனால இருக்க முடியாது, அவரை துதிக்காம நம்மனால இருக்க முடியாது. தெய்வமே,
நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, என் நேச தெய்வமே, ஏசையா என் ஏசையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை பாடாம நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். உலகம் நம்மளை அற்பமா பேசலாம், உலகம் நம்மளை வெறுத்து தள்ளலாம், ஆனாலும் அவரை நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவன். அவரை பாடாமையோ அவரை துதிக்காமையோ நம்மளால எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா என் ஏசையா. உம்மை பாடாம என்னால் இருக்க, உண்மையிலே உங்களை பாடாம என்னால் இருக்க முடியாது ஆண்டவரே. உம்மை உங்களை துதிக்காம எங்களால வாழ முடியாது முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் நீ பார்ப்பதே இல்ல, பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்ல, யாரையுமே நீர் அற்பமாக பார்ப்பதே இல்ல. புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உங்க அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உங்க இரக்கத்துக்கு முடிவேதான் இல்லையப்பா, உங்க அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உங்க இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. உங்களை துதிக்காம எங்களால இருக்க முடியாது. ஆண்டவரே, எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் எங்களுடைய வாயில் இருக்கும். ஆண்டவரே, உங்களை துதிக்காம பாடாம எங்களால இருக்க முடியாதுப்பா. துதிக்காம இருக்க
அன்பு தெய்வமே நேச தெய்வமே ஏசையா என் ஏசையா உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா ஏழைகளின் பலனெல்லாம் நீதானையா எளியவனுக்கு திடனெல்லாம் நீதானையா சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கை எல்லாம் நீதானையா திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர் தாயை போல தேற்று என்ற தெய்வம் நீரே தகப்பனை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே தாயை போல தெய்வம் நீரே தகப்பனை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா உம்மை துதிக்காம என்னால் முடியாதையா உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா அன்பு தெய்வமே நேச தெய்வமே அன்பு தெய்வமே நேச தெய்வமே ஏசையா என் ஏசையா உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாது ஒரு நாளும் முடியாதுப்பா ஒரு நிமிடம் கூட எங்களை முடியாது எங்களை ஆதரித்தவர் நீர் ஒருவரே உங்களை பாடாம உங்களை துதிக்காம எங்களால இருக்க முடியாதையா உம்மை பாடாம இருக்க என்னால் முடியாதையா உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா அன்பு தெய்வமே நேச தெய்வமே அன்பு தெய்வமே நேச தெய்வமே ஏசையா என் ஏசையா உம்மை பாடாம ரெண்டு கைகளை நம்ம வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரே உங்களை பாடாம எங்கனால இருக்க முடியாது உங்களை துதிக்காம எங்கனால இருக்க முடியாது எங்களுடைய அன்பு தெய்வம் நீங்கப்பா எங்களுடைய நேச தெய்வம் நீங்க எங்களை ஆதரித்து வருகிறவர் நீங்கப்பா எங்களை அரவணைக்கிறவர் நீ ஒருவரே ஆண்டவரே அப்பா சோர்ந்து போன நேரங்கள்ல எங்களை அணைத்து கொண்ட எபினேசர் நீங்க தான் ஆண்டவரே உங்களை பாடாம உங்களை துதிக்காம உங்களை நினைக்காம எங்களால வாழ முடியாது எங்களுடைய வாழ்வை நீங்க தான்ப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி நன்றி சொல்லிரோம் முடியாதையா உம்மை
பாடாம என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாம எங்களால இருக்க முடியாதுப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை ஆதரிக்கிறவர், நீர் ஒருவரே எங்களை நேசிக்கிறவர். அப்பா, உலகம் எங்களை வெறுக்கலாம், உலகம் எங்களை அவமானமா பேசலாம், ஆண்டவரே உறவுகள் எங்களை எதிர்க்கலாம் ஆண்டவரே. ஆனா உம்முடைய அன்பு எங்களை ஒருபோதும் அப்படி பேசினது இல்லப்பா. உம்முடைய அன்பு ஆழமானது. இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா, என் ஏசையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. எளிமையானவன் நான், சிறுமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. 1000 பேர் நம்மளை அற்பமா பேசட்டும், ஆனால் நம்மளை ஆராதிக்கிற தேவன் ஒருபோது நம்மளை அற்பமா எண்ணாமல் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம் அவர் மாத்திரம்தான். அவரை பாடாமையோ அவரை துதிக்காமையோ நம்மனால இருக்க முடியாது. உண்மையா அவரை பார்த்து, அப்பா நீங்க இல்லாம நான் வாழ முடியாது, உம்மை துதிக்காம என்னால வாழ முடியாது ஆண்டவரே. என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாது. மெதுவா அப்படியே நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சொல்லுவோம் அந்த வரிகளை. துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உலகம் எங்களை அற்பமாக பேசலாம் ஆண்டவரே, எங்களோடு பழகினவர்கள் எங்களை ஆண்டவரே தவறாக பேசலாம். ஆனாலும் ஒருபோதும் நீர் ஆண்டவரே எங்களை மறவாதவர், எங்களை அற்பமாக எண்ணாத ஒரு தேவன் நீங்கள் மட்டும்தான்ப்பா. எங்களை ஆதரிக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய நெருக்கங்கள், எவ்வளோ பெரிய பாடுகள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து வந்தாலும் ஆண்டவரே எங்களை அரவணைத்து பாதுகாப்பது உம்முடைய கிருபை மாத்திரம்தான் ஆண்டவரே. உம்மை பாடாமல் ஆண்டவரே உம்மை துதிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. மனிதர்கள் கைவிட்ட சூழ்நிலையில் நீர் ஒருபோது எங்களை கைவிடலப்பா ஆண்டவரே. எங்களை விட்டு நீங்கள் விலகவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து நீர் நடத்தும்படியாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களுக்காக இந்த நாளில் நம்ம விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி வெளிப்படணும், வாலிபர்கள் பரிசுத்தமாக்கப்படணும்.
நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டாலே தேசத்தில் ஒரு மகா பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஏன்னா வாலிபர்கள் தான் கர்த்தருடைய கையில் உள்ள பலவான்களென அம்புன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் தொடணும். அவருடைய அன்பு ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் வெளிப்படணும். நம்மளுடைய தேசம் ஒரு எழுப்புதலுக்குரிய தேசமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சகோதரி ஜெபிப்பாங்க. அவளோட இணைந்து உற்சாகமாய் நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஜெபிச்ச மாவட்டங்களில் உள்ள தேசங்களில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிச்சிருக்கோம். ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் உண்டாகணும், கர்த்தருடைய வல்லமை செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்குள்ளே வாழணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. அல்லேலூயா. நம்ம தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் பரிசுத்தமாக வாழணும், வசனத்தின்படி வாழணும். வசனத்தின்படி நடந்தாலே ஒவ்வொருத்தர்களும் பரிசுத்தமாக வாழ்ந்துருவாங்க. கர்த்தருடைய வல்லமை தாமே ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே வெளிப்படணும், பரிசுத்தமாக வாழணுங்கிற எண்ணம் உண்டாகணும், ஒவ்வொரு பாவங்களும் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம். நீ பரலோக பிதாவே, மே துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா, இந்த வேலைஞ்ச எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களும் பரிசுத்தமாக வாழ உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படட்டு ஏசப்பா. நீ தாமே ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே செயல்படுங்க. உடைய பரிசுத்தமாக வாழணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும். உம்முடைய வேதத்தின்படி உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொருத்தர்களும் நடக்க உதவி செய்தருளுங்க. ஆவியானுடைய மகிமை தான் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தாமே செயல்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலே பேசுங்க ஏசப்பா. ஆவியானுடைய வல்லமை தான் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் ஒரு பாரத்தோடு ஜெபம். பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆமென். இந்த வேளை எங்க தேச சபையில ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். பாவத்தை விட்டு மனம் திரும்ப உதவி செய்யுங்க உதவி ஏசப்பா. செய்தருளுங்க. அடிமைத்தனத்தின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா. வாலிப பிரயாணத்தில் நெருங்கி வருகிற எல்லா பாவங்களை ஆண்டவரே உதவி தள்ளி விட்டு எதிர்கால வாழ்க்கை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வாலிப பிரயாணத்தை செய்யற பாவம் தான் ஆண்டவரே எதிர்காலத்தில் எங்களுக்கு சாபமாய் அமைகிறது. ஆமென். வாலிபர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். பெண் பிள்ளைகளை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆமென். எல்லா பாவத்தை விட்டு மனம் திரும்ப உதவி செய்யுங்க உதவி செய்தருளுங்க ஏசப்பா. விட முடியாம இருக்கிற ஆண்டவரே, விட முடியாம நிறைய பேர் ஆண்டவரே நிறைய பாவத்துல மீள முடியாம இருக்காங்க ராஜா. ஆமென். பாவங்களை இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே பாவ உணர்வுகளை உண்டாக்குகிற கிரியைகள்லாம் அழிக்கப்படுவதாக. எல்லா விபச்சார எண்ணங்களையும் மாற்றுங்க ஏசப்பா. ஆமென். எல்லா வேசித்தன எண்ணங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றுங்க ஏசப்பா. எல்லா இச்சைகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். யோசேப்பை போல அந்த வாலிப பிரயாணத்துல நாங்க பரிசுத்தமாய் வாழ ஆமென். ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் உதவி செய்தருளுங்க ஏசப்பா. தேசத்துல இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். நாங்க ஜெபித்தது நிமித்த எல்லா வாலிபர்கள் மனம் திரும்ப உதவி உதவி செய்யுங்கப்பா. செய்தருளுங்க. உம்முடைய வல்லமை எங்க தேசத்தின் மேல இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறோம். ஏசப்பா. உம்முடைய வல்லமை இறங்க போற நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். ஆமென். எல்லா வாலிபரும் பரிசுத்தமாய் மாற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததா ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தணும், சாட்சியை வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க பரிசுத்தமாக தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த சாயலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் உடைய சாயலை வெளிப்படுத்த, உடைய சாட்சியை வெளிப்படுத்த உதவி செய்தருளுங்க. உம்முடைய கரந்தாமை வெளிப்படட்ட ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க. அநேகர் ஆண்டவரே எங்களை பார்த்து ரட்சிக்கப்பட ஆண்டவரை உதவி செய்தருளுங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த வாலிப பிரயாயத்தில் வருகிற ஒவ்வொரு பாவங்களையும் விட்டு ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய சாயலை வெளிப்படுத்த உதவி செய்தருளுங்க.
செய்யுங்க. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய புத்திர சுவிகாரத்தை ஒவ்வொருத்தர்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைங்கிறத ஒவ்வொருத்தர்களும் உணர உதவி செய்யுங்க ஏசப்பா. இருக்கா யாராச்சும் ராஜோ மனு? பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிற சோஸ்தரிக்கிற ஏசப்பா. ஆமென். இந்த வேளையில ஆண்டவரே எங்களை ஜெபிக்க கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். தேசத்துல ஆண்டே சபையில இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொருத்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. ஆமென். சபையில உள்ளவர்கள் ஆண்டே சாட்சியை வெளிப்படுத்த உதவி செய்தருளுங்கப்பா. பிள்ளைகளுக்கு முன்னாடி ஆண்டவரே முன்மாதிரியா நடக்கணும் ஏசப்பா. ஆமென். ஒரு உலக பிரமாண காரியங்களை ஆண்டே செயல்படக்கூடாது ராஜா. ஆமென். உலகத்துல இருந்து ஆண்டே தேவனாய முழுவதுமாய் தேட உதவி செய்தருளுங்க. இரு மனதோடு இருக்க கூடாது ராஜா. ஆமென். தேவனை பற்றி கொண்டவர்களா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆமென். மத்த பிள்ளைகளுக்கு முன்னாடி ஆண்டே சாட்சியை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. ஆமென். பரிசுத்த வாழ்க்கையில தேவ சாட்சி உண்டாகட்டும் ஏசப்பா. ஆமென். பாவங்கள்ல இருந்து ஆண்டே மனம் திரும்ப உதவி செய்யுங்க. உதவி செய்தருளுங்க ஏசப்பா. பாவம்னு அறியாம செய்யறதை விட அறிஞ்சு செய்யறது சாபமே ஏசப்பா. ஆமென். அதெல்லாம் ஆண்டே மனம் திரும்ப உதவி செய்யுங்க உதவி ஏசப்பா. செய்தருளுங்க. ஆமே சபையில இருக்க ஒவ்வொரு வாலிபர்களும் செயல்படட்டும் ஏசப்பா. ஆமென். தேவ அன்பை பற்றி கொள்ள உதவி செய்யுங்க உதவி ஏசப்பா. செய்தருளுங்க. ஜெபத்துல வளர்ற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஏசப்பா. ஆமென். ஆண்டே சபா ஆண்டே முன்மாதிரியாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. சபாண்டே பெற்றோர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க. இவர்களை பார்த்து அநேக வாலிபர்கள் ரட்சிப்புக்குள்ள வர உதவி செய்யுங்க. அநேக வாலிபர்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்துற ஒரு பிள்ளைகளாய் மாற்றுங்க. சபையில இருக்க ஒவ்வொரு வாலிபர்களும் ஊழியர்களாய் எழுப்புங்க ஏசப்பா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நிற்க உதவி செய்யுங்க. எழுப்புதலுக்குரிய உணர்வுகளை கொடுங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததா நம்ம தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் அநேக வாலிபர்கள் வியாதியால் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வல்லமை தாமே அவங்களுக்குள்ள செயல்படணும், விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஹல்லேலூயா. நம்ம தேசத்தில் அநேக வாலிபர்கள் ரொம்ப வியாதியால் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நடக்க முடியாமல் கட்டிகளால் நிறையா பேர் இருக்காங்க. அந்த கிரியைகளாக மாற்றி போடணும். நிறைய ஊனமுற்ற நிலைமைகளெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தேவன் தாமே விடுதலையை கொடுக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். தேவன் தாமே விடுதலையை கொடுத்தாருங்கிறத அவங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. எழுந்து எடுத்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற வியாதிகள் மாறட்ட ஆண்டவரே, சுகத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே ஏசப்பா. அநேக வியாதிகள்னால ஆண்டவரே மரண படுக்கையிலலாம் இருக்காங்களே ஏசப்பா. அவங்களெல்லாம் கர்த்தர் தாமே தொடுங்க, விடுதலைகளை கட்டளையிடுங்க. ஆவியானுடைய மகிமை வெளிப்படட்டும். இப்பொழுதே நீங்கள் தொடுங்க ஏசப்பா. இப்பொழுதே ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. படுத்த படுக்கையில் அநேக பேர் இருக்காங்களே, நடக்க முடியாமல் ஆண்டவரே இருக்காங்க ஏசப்பா. ஊனமுற்ற நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில அநேக வாலிபர்கள் இருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே தொடும்படியா ஜெபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே மற்றும் ராஜா, நாளில் கூட ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைங்களுடைய ஆண்டவரே நலனுக்காக உம்முடைய பாத்தண்டையில் வருகிற ராஜா. ஆமே. உம்முடைய பலத்த கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. ஜனங்கள் இந்த தேசத்தில் அநேகர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்களாம்ப்பா. ஆமே. இந்த வியாதிஸ்தர் அனைவரும் விடுதலையாக்கப்படட்டும். அவர் தங்கள் பாவங்களால் சிக்குண்டு அநேகர் ஆண்டவரே அந்த பாவத்து நிமித்தமாக சிக்குண்டு இருக்கிறவங்களுக்கு பாவத்தில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா. சாபத்தில் இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அநேகர் அந்த பிறப்பில் இருந்து உடல்நல குறைவாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு விடுதலை கொடுங்க, சுகத்தை மேல கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவரே எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கர்த்தர் பாதுகாத்து கொடுங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாரும் எழும்பி ராஜ்யத்துக்காக நிற்கிற பிள்ளைகளாக மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. அதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அந்த தடைகள்லாம் உடைக்கப்பட்டு உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தருக்குள்ள வாழ வளர உதவி செய்ய. அவர்கள் அக்கிரம சிந்தைகள் மாறுவதாக, அவர்களுடைய பாவங்கள் விலகட்டுப்பா, சாபங்கள் முறியடிக்கப்படட்டும். பாவத்தினாலும் சாபத்தினாலும் வந்திருக்கிற எல்லா வியாதிகளும் நோய்களும் இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் நீக்கி
ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி வாழ வைங்க ஏசப்பா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை முன்னு என்று சொன்னீங்களப்பா. அப்படி ஆவியின் வல்லமையினால அபிஷேக வல்லமையினால பிள்ளைங்களை விடுதலை ஆக்குங்க. சுகத்தமிழையும் கட்டளை இடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆயிலும் 1ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயிலும் 1ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. அடுத்ததான் நம்ம தேசத்தில் அநேக வாலிபர்கள் வந்து நிறைய எக்ஸாம்லாம் எழுதிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீதிமொழிகள் 28ஆவது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா. உண்மையாக இருந்தாதே தேவன் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். யோசேப்பு வந்து நீதிமானாக வாழ்ந்ததுனாலதான் அநேக காரியங்களை வந்து தேவன் வந்து அவர் வந்து உயர்த்தி வச்சுருந்தார். அதுபோல் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் ஆசீர்வாதமாக நல்ல வேலையில் இருக்கணும்னா உண்மையாக வாழணும். தேவன் தாமே ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே ஒரு உண்மையை கொடுக்கணும். பரிசுத்தமாக வாழணுங்கிற எண்ணம் உண்டாகணும். தேவனுக்கு உண்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபம். ஆவியானவரே மே துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை தான் வெளிப்படுவதாக. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் வாழ உதவி செய்தல்லுங்க. உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை தான் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தல்லுங்க. ஆண்டவரே கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே நல்ல அதிகாரிகளாய் நீ ஆண்டவர் நியமிக்கும்படியாய் செபிக்கிறோம். இதற்காக யாராச்சும் பரலோக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறேன் ஏசப்பா. இந்த நேரத்தில் எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு வாலிபர்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேலை இல்லாமல் இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக கூட உடைய ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் தாமே வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் வெளிப்படுவதாக. ஆசீர்வாத தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆண்டவரை உயர்ந்திருக்க உதவி செய்தல்லுங்க. ஒரு பதவியில்
பணியில இருக்க நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. ஒவ்வொரு துறைகள்ல இருக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலை இல்லாம மன சோர்வோடு இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தாமே அவர்களை ஆறுதல் படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உமக்காக இன்னும் உண்மையா ஆண்டவரே இருக்க உதவி செய்தருளுங்க. ஆண்டவரே உண்மையாய் தேட நீங்க உதவி செய்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமா அந்த வாலிப நாட்கள்ல வாழ உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. யாருமே சோர்ந்து போயிடவே கூடாது ஏசப்பா. உண்மையில விசுவாசமா இருக்க நீங்க உதவி செய்தருளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்க நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில வாழ நீங்க உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. வேலை கிடைக்காம எத்தனையோ பேர் தற்கொலை கூட நேரா கடந்து செல்லுகிறா ஏசப்பா. நீங்க தாமே ஒவ்வொருத்தரோடு கூட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மன சோர்வுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. மனதாண்ட ஒரு நாளும் தளர விடவே கூடாது ஏசப்பா. நீங்க இருக்கிறீர், எப்படியாவது வேலை கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உயர்ந்த நிலையில இருக்க நீங்க உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. தன்னுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்க நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்யற எல்லா காரியங்களையும் உடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. வேலை பார்க்கிற ஒவ்வொரு வாலிபருக்கும் நல்ல உயர்வுகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதிக்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்க உதவி செய்தருளுங்க. நல்ல வேலை வாய்ப்புகள் நீங்க தாமே கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்க ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில வாழ நீங்க தாமே கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு வாலிபர்களையும் உயர்த்த போற முடிய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததா யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும், வரங்கள் செயல்படணும், அந்நிய பாஷைகளை ஒவ்வொரு வாலிபர்களும் பேசணும், கர்த்தருடைய மகிமை அவர்களுக்குள்ள வெளிப்படணும், ஒவ்வொருத்தர்களும் அநேக தரிசனங்களை அநேக சொப்பனங்களை காணணும் அப்படின்னு சொல்லி ஜோமணும். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருத்தர்களுக்குள்ளே செயல்படணும். எந்தெந்த இடத்துல வாலிபர்கள் போய் ஜெபிக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு வல்லமை செயல்படணும், ஒரு விடுதலை உண்டாகணும். அதுக்கு தேவனுடைய வல்லமை இருந்தால் தான் செயல்பட முடியும். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருத்தர்களையும் வெளிப்படணும், ஆவிக்குரிய வரங்களை ஒவ்வொருத்தர்களும் பெற்றுக்கொள்ளணும், கனிகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜோமணும். ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ உதவி செய்தருளுங்க. அபிஷேகத்தினால வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. அந்நிய பாஷை வரங்களை கொடுங்க ஏசப்பா. அக்கினிமயமான வல்லமை வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தமாக வாழணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும். உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளுங்க ஏசப்பா. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இறங்கி வாங்க ஏசப்பா. அபிஷேகத்தை கொடுங்க, வரங்களை கொடுங்க, வல்லமையினால நிரப்புங்க ஏசப்பா. ஆவியானுடைய வல்லமையின் கரம் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபரும் பரிசுத்தாவில் நல்ல நிரம்ப உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வாலிபரும் யாருக்கு கை தொட்டு ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்க கண்ணு தெரியாதவங்கள வாலிபர்கள் ஜெபம் பண்ணா கண்ணு தெரிய உதவி செய்யுங்க ஏசப்பா. பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. 9 வரங்களையும் வாலிபர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. அபிஷேகத்தினால நிரம்ப உதவி செய்யுங்க ஏசப்பா. அதுக்குரிய வாஞ்சையும் தாகத்தையும் ஒவ்வொரு வாலிபருக்குள்ளே நீரே வைங்க ஏசப்பா. அப்படியே சேப்பர் நடக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறி
கரம் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு வாலிபர்களும் அந்நிய பாஷையால் நிரம்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் வெளிப்படுவதாக. அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. ஆவிக்குரிய வரங்களால நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகத்தின் கரம் வெளிப்படட்டும். ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஆவியானவருடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இறங்கி வாங்க ஆண்டவரே. இறங்கி வாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் உம்முடைய அபிஷேகம் உண்டாகட்டும் இயேசுப்பா. ஆண்டவரே ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமா வாழ உம்முடைய அபிஷேகம் வேண்டுமே ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. இறங்கி வாங்க இயேசுப்பா. இப்பொழுதே இறங்கி வாங்க. யார் யார் உம்முடைய அபிஷேகத்தை கேட்டு ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை எல்லா பாவங்களும் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை கொடுங்க. உம்முடைய அபிஷேகத்தை கொடுங்க. ஆவிக்குரிய வரங்களை கொடுங்க ஆண்டவரே. வரங்கள்னால நிரப்புங்க இயேசுப்பா. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுவதாக. இறங்கி வாங்க ஆண்டவரே. இறங்கி வாங்க இயேசுப்பா. இறங்கி வாங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இன்று பொழிந்திடுமே. ஆவியானவருடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இறங்கி வாங்க இயேசுப்பா. இறங்கி வாங்க ஆண்டவரே. இறங்கி வாங்க. இறங்கி வாங்க ஆண்டவரே. வாலிப பிராயத்துல வருகிற எல்லா பாவங்களை விட்டு விலக எங்களுக்கு செய்தருளுங்க. ஆவியானவரே எங்களை மன்னிங்க இயேசுப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியின் வல்லமை அக்கினியின் நிரப்புங்க. ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. உமக்காக வாழுகிற எண்ணம் உண்டாகட்டும். வல்லமை அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பாவ உணர்வு வெளிப்படணும். நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு விட்டுறணும். அதை நம்ம திருப்பி செய்யக்கூடாது. தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே செயல்படணும். பரிசுத்தமாக வாழணும். எல்லா பாவங்களையும் இந்த வாலிப பிரயாயத்தில் வருகிற எல்லா பாவங்களையும் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம். ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற இயேசுப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக எங்கள் சபைகளில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் பரிசுத்தமாக வாழ உதவி செய்தருளுங்க. உம்முடைய ராஜ்யத்தை எழுந்து கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பாவ உணர்வு உண்டாகட்ட ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் கரம் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். எல்லா பாவங்களையும் விட்டு மனம் திரும்பி உமக்காக வாழ உதவி செய்தருளுங்க. உம்முடைய கரம் வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஆவியானுடைய மகிமை தான் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதற்காக யாராச்சும்
மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. ஆமென். நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி நன்றி சொல்லுகிறோம். செலுத்துகிறோம். தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆமென். வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் பாவ உணர்வு உண்டாகட்ட ஆண்டவரே. ஆமென். அப்பா, பாவங்களை செய்ய வைக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் செய்கிறது பாவம் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள அறிந்து உதவி கொள்ள உதவி செய்வீராக. செய்யுங்க. ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் பாவத்தை விதைக்கிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யோசேப்புக்கு பாவம் செய்ய சூழ்நிலை இருந்தோ ஆண்டவரே, அவன் பாவம் செய்யாமல் பாவத்திற்கு விலகி ஓடினான ஆண்டவரே. அவன் யோசேப்பை போல ஒவ்வொரு வாலிபர்களையும் பரிசுத்தமாய் ஆக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. பாவத்திற்கு விலகி ஓடுகிற வாலிபர்களாய் நீர் மாற்றுவீராங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே குடி என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்யுங்க. செல்போன்கிற பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட உதவி செய்வீராக. காதலுக்கு அடிமையாக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாவத்திற்கு அடிமையாக்க வைத்திருக்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் அழிக்கப்படட்டாங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் பாவ உணர்வுடைய உதவி செய்யுங்கப்பா. மனம் திரும்ப உதவி செய்வீராக. நீரே உண்மையான தேவன் என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. வாலிபர்களுக்குள்ள ஆண்டவரே போராட்டங்களை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு வாலிபர்களை நீர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே நீர் ஒரு தானியேலா எழுப்புவீராக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மோசேயை போல எழுப்புங்கப்பா. தாவீதை போல எழுப்புங்க ஆண்டவரே. எலியாவை போல எழுப்புங்க. எலிசாவை போல எழுப்புங்கப்பா. நெகேமியாவை போல எழும்ப பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் எங்க வாலிபர்களுக்குள்ள வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் பாவத்திலிருந்து விடுதலையாக நீங்க உதவி செய்யுங்கப்பா. தேவக்கரம் கூட இருக்கட்டும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்ததா பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளை அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அல்லேலூயா. வாலிப பிராயத்தில் தேவனை தேடுறவர்களாக இருக்கணும். எந்த விக்கிரக ஆராதனைகளும் செயல்படக்கூடாது. ஒவ்வொரு வாலிபர்கள், அநேக வாலிபர்கள் இப்போ விக்கிரகத்துக்காக நிறையா காரியங்களை செய்கிறாங்க. தேவன் தாமே உண்மையான தேவன்கிறத ஒவ்வொரு வாலிபர்களும் அறிந்து கொள்ளணும். விக்கிரகங்களுக்கு விலகி ஒவ்வொருத்தர்களும் அவர்களை காத்து கொள்ளணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபம். ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே உமக்காக வாழணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீரே மெய்யான தேவனுங்கிற அறிந்து கொள்ள உதவி செய்தருளுங்க. உம்முடைய மகிமையின் கரந்தாம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வாலிப பிராயத்தில் உமக்காக வாழ உதவி செய்தருளுங்க. உமக்காக நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வாலிப பிராயத்தில் ஏசப்பா அநேக வாலிபர்கள் ஆண்டவரே ஏசப்பா விக்கிரகங்களை வணங்குறாங்களே ஏசப்பா. ஆண்டவரே, அந்த கிரியையெல்லாம் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்காக வாழணுங்கிற எண்ணம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே மெய்யான தேவனுங்கிற அறிந்து கொள்ள உதவி செய்தருளுங்க. இதற்காக யாராச்சும் சப்பா இவரை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு வாலிபர்களின் இந்த வாலிப பிரயாணத்தில் நீர் ஒருவரே மெய்யான தேவன் அறிய உதவி செய்தருளுங்க. பாவமான இச்சைகளுக்கு விலகி ஓட உதவி செய்யுங்க. ஆவியானுடைய கரம் ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே செயல்படுவதாக. அப்ப இந்த வாலிப பிரயாணத்தில் எல்லா பாவமான கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. இந்த வாலிப பிரயாணத்தில் இயேசுப்பா உமக்காக வாழ உதவி செய்யுங்க. தேவன் நாமே ஒவ்வொருத்தரும் மெய்யான தேவன் அறிய உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல வாழணும் ஏசப்பா. தானியேலை போல பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. தேவ ஆவியானவரே தேவன் நாமே அப்படியே செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க எங்கள் ஜீவனில் நல்ல அப்படியே கைகளை தட்டி உற்சாகத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் எழுந்திருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க. ஆமென்.
சொல்லுவோமா? துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியின் ஆடை அணி பாடுவோம் அப்படி. ஆமென். துதித்து மகிழ்ந்திருப்போ. பேசு 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 வைக்கணும். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களிகூறுவோ. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். பாடுவோமா? ஆமா, புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, நல்லா புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். சொல்லுவோமா? புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, நல்லா அவ்வளவுதான். புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். ஆமா, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. ஆமா, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ. தூயவரில் மகிழ்ந்திருப்போ. ஆண்டவரை துதிப்பாண்டியே. துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. சொல்லுங்க. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். ஆமா, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ. துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ. தெம்ப குறை. அம்மை. துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ. பாடுவோமா? தூயவரில் மகிழ்ந்திருப்போ. அம்மா, துதித்து மகிழ்ந்திருப்போ. தூயவரில் மகிழ்ந்திருப்போ. சொல்லுங்க அப்படி. நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் பாடுங்க பாடுங்க. ஆமா, நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம். ஆமா, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ. ஆமா, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதாக. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டவரை இன்னும் மகிழ்ச்சி வைக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏசாயா எழுதின பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமென். 30வது அதிகாரத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆமென். ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. அவர் என்ன செய்யறாரா? உருக்கமாய் இறங்குகிறாரா? அதை கேட்டவுடனே, அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நல்ல ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. அத்தா அகனா அல்ல அல்லையிலையா சொல்லுங்க, இல்லைன்னா கிளம்பி போயிடுங்க. அல்லேலூயா.
சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. வசனத்தை கேளுங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க, சீயோன சபையை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் என்ன செய்வார்கள்? வாசமாக இருப்பாங்க, வருவார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? ஆமாம், அவங்க அழுது கொண்டிருக்கிறார்களாம். அவர்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக என்ன செய்கிறார்? ஆமாம், இறங்குகிறார். மறு உத்தரவையும் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அதனால நம்மளுடைய அழுகைக்கு அவர் மறு உத்தரவு நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். ஆமென். இந்த சீயோன் என்கிறது என்ன அப்படின்னா தேவனுடைய சபை. ஆமென். தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிறதான இடம், ஒரு குறிப்பிட்டதான ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. நாம் இந்த சபை என்கிறத நீங்கள் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 47வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்று திரண்டு கூடி ஆராதிக்கிற இடம் தான் பேர் என்னது? சபை. அல்லேலூயா. அப்போ இனிமே நான் பாவத்தின்படி வாழ மாட்டேன், நான் தேவனுடைய நிலைகளில் நான் வாழ போகிறேன், உலகத்தாரால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் என்னது? சபை. அல்லேலூயா. தேவனை முழு இருதயத்தோடு ஏற்று வாழுகிற ஒரு இடத்துக்கு பேர் தான் சபை. இந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் கலக்கமடைய கர்த்தர் விட மாட்டாரு. அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் அழுகிறத அவர் சத்தத்தை கேட்கிறாராம். அவர் மறு உத்தரவு என்ன செய்கிறாராம்? அவர் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய அழுகையின் கண்ணீருக்கு என்ன உண்டு அப்படின்னா மறு உத்தரவு உண்டு. ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சில சூழ்நிலைகளில் பிசாசு நம்ம வாழ்க்கையில் குடும்பங்களுக்குள்ள செயல்படுகிறப்போ நிறைய நிலைகளில் பலவிதமான கண்ணீர்களை கவலைகளை உண்டாக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி தைரியப்படுத்தி நம்மளுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ரைட். 2-3 பாயிண்ட்டை மட்டும் வேகமாக நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கண்ணீர்கள் நமக்கு வரும், எப்பெல்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஆமென், ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் நீங்கள் 14வது வசனத்தை வேகமாக வாசிங்களே. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். நல்ல கவனிங்க. இந்த ஆகாரினுடைய சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். முதல் பாயிண்டை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நம்மளை நம்பின நபர்களால் நாம் கைவிடப்படும் போது நமக்கு கண்ணீர் வரும். நம்ம யாரை ரொம்ப முழுசுமா நம்ம நம்புகிறோமோ இவங்க நம்ம நிச்சயமாக வாழ வைப்பாங்க, இவங்க நிச்சயமாக நம்மளுடைய கண்ணீரை தொடப்பாங்க, எதிர்காலத்தில் இவங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருப்பாங்கன்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க நம்மளை கைவிடப்பட்டு பேசுகிறப்போ, கைவிடப்படுகிற சூழ்நிலைகளை கொண்டு வருகிறப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்னா இந்த கண்ணீர்கள் நமக்கு வரும். அல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகாரினுடைய நிலைகள் எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தோட ஆபிரகாமோட இருக்கணுமோ அத்தனை ஆசீர்வாதங்களை அனுபவித்தார். அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்த ஒரு சூழ்நிலைகளில் இருந்தாங்க. திடீர்னு ஆபிரகாம் சொல்றாரு, நீ என்னை விட்டு என்ன செஞ்சிடு, போயிடு. ஆமென். இந்த கர்த்தருடைய சித்தமா இருந்தாலும் இந்த நிலைகள் என்னத்தை உண்டாக்குது அப்படின்னா அந்த ஆகாரினுடைய வாழ்க்கையில நான் ஒரு அனாதையா நான் என்ன செஞ்சுட்டேன், நான் மாறிட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நம்பினவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வருகிறப்போ நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா இந்த கைவிடப்படுதல் வருது. இந்த சூழ்நிலையில இந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளையால என்ன செய்ய முடியல, இந்த தாய்க்கு ஆறுதல் சொல்ல முடியலையா? இந்த அம்மா ஓன்னு உட்காந்து என்ன செஞ்சிட்டாங்க, வனாந்தரத்தில் உட்காந்து அழுகிற ஒரு சூழ்நிலைகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வேதம் சொல்லுதுங்க அப்படிங்க, நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, இந்த அம்மாவினுடைய கூக்குரலையோ சத்தத்தையோ அழுகையையோ அங்கே கூட பழகின நபர்கள் யாரும் கண்டு கொள்ளலைங்க. ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் ஆகாரினுடைய கண்ணீரை தொடச்சு போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா.
இங்க பாருங்க, அந்த வனாந்தரத்திலையும் கர்த்தர் யாரோட கூட இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆகாரோட கூட இருக்கிறார். இஸ்மவேலோட கூட என்ன செய்கிறார்? நீங்க நம்புற நபர்கள் ஏமாத்திடலாம், நீங்க நம்பின நபர்கள் உங்களை என்ன செய்யலாம்? கைவிட்டுறலாம். ஆனா கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடுறோம், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும். எப்படியா? ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும் உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும். ஆமென். ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள். அல்லேலூயா. நாம தேவனை தவிர நம்பிக்கை மனிதர்கள் மேல நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது. யாரை நம்புறோமோ நிச்சயமா அவங்களால நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா ஏமாற்றங்கள் நிச்சயமா நமக்கு என்ன செய்யும். நான் நினைக்கிறேன் ஆகாரு கிட்ட நிறைய வார்த்தைகளை இந்த ஆபிரகாம் பேசியிருப்பார். நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை என்ன செய்கிறேன், கடைசி வரைக்கும் உன்னை கரை சேர்க்கிறதுக்கு நான் உன்னை கூடவே இருப்பேன். எத்தனையோ வார்த்தைகளை இந்த ஆகாரோட கூட இருக்கிறப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் ஒரு சூழ்நிலைகள்னு வருகிறப்போ யாரை நம்பி இந்த ஆகாரமாக உட்காந்துச்சோ அந்த 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 ஆபிரகாமினுடைய மனைவி சாராள் கூட ஒரு சில நேரத்தில் முறுமுறுப்பான வார்த்தைகளை, கோபப்படுற வார்த்தைகளை பேசி அந்த அம்மாவே அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. நான் நினைக்கிறேன் இந்த ஆபிரகாமினுடைய மனைவி கிட்ட கூட இந்த அம்மா எப்படி இருந்திருக்கலாம், கசப்பா கூட கோபமாக கூட இருந்திருக்கலாம். இந்த அம்மா இருந்த கடைசி வரைக்கும் நினைப்பு என்னன்னா ஆபிரகாம் நம்மளை எப்படியாவது என்ன செஞ்சுக்குருவார், பார்த்துக்குருவார். அல்லேலூயா. ரொம்ப நெருக்கமாய் பழகின ஒரு நிலைகளில் இருக்கிற அந்த ஆபிரகாமையே ஆண்டவருடைய சூழ்நிலைகளை ஒரு நாள் கைவிடுகிற நிலைகள் என்ன செய்யுது. அல்லேலூயா. நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒன்று புரிந்து கொள்ளுங்க, எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிடாம பாதுகாக்கிறவர் கடவுள் ஒருவரே தவிர வேற யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க. எங்கள் அப்பா என்னை பாதுகாத்துக்கிடுவார், முடியாது. அம்மா என்னை கைவிட மாட்டாங்க, முடியாது. என் பிள்ளைகள் என்னை கைவிட மாட்டாங்க, முடியாது. ஒரு நாள் நம்மளை எந்த சூழ்நிலையில் இருக்கிற நபர்களை நம்மளை ஏமாத்திடுவாங்க. நம்மளை ஏமாற்றாத ஒரே நபர் கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. எப்படியா? அபிஷேக மழையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழை நீதானையா. சொல்லுங்க. உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவேன் உமது கனமலையா. தினமும் நிரம்பிடுவேன் உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவேன் உமது கனமலையா. தினமும் நிரம்பிடுவேன் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா. அபிஷேக மழையும் நீதானையா. நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. என்கிட்ட அப்பா இல்லை, அம்மா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் வருகிறப்போ அந்த நபர்கள் யாரை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவாங்கன்னா எனக்கு அப்பாவே நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்வாங்க, எனக்கு அம்மாவே நீங்க தான் ஆண்டவரேன்னு என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, உச்சரிப்பாங்க. ஆனால் எது ஆழமான அன்பு அப்படின்னா என்கிட்ட ஒருத்தர் அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, நண்பர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் விட நான் வைக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தர் மேலே மட்டும்தான் இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள தான் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப விசேஷமானவர்களாக என்ன செய்வாங்க. எல்லாரும் இருந்தும் என் விசுவாசம் ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். அல்லேலூயா. யார் மேலேயும் நான் ஒருபோது என்ன சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை என்ன செஞ்சிடணும்,
விட்டு விடுங்கள், அப்படி அவன் எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏமாத்திடுவாங்க. அல்லேலூயா. நம்மளை ஏமாத்திடுவாங்க. உடன் பிறந்தவர்கள் ஏமாத்திடுவாங்க. நம்மளோட பழகுகிற நபர்கள் நம்மளை ஏமாத்திடுவாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரே ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க. எல்லா நிலைகளில் இருக்கிறவங்க நம்மளை ஏமாற்றலாம். கர்த்தர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார்ல, நான் மனம் மாறுவதற்கு நான் மனுஷனா? அல்லேலூயா. நான் ஏமாத்துறதுக்கு நான் என்ன மனுஷனா அப்படின்னு அவர் கேட்குறாருல. அல்லேலூயா. எனக்கு ஒரு வாலிப தம்பியை நான் பார்க்குறப்போ அவன் சொன்னான், நம்மளுடைய நிலைகளில் கிறிஸ்துவுக்குரிய நிலைகளை கொண்டு வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு முடியாத பட்சங்கள் வருகிறப்போ நிறைய தப்பிதங்களுக்குரிய நிலைகளை அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படி சூழ்நிலைகளை அன்றைக்கி நான் கேட்கும்போது சொல்கிறான், இப்போ எதுவுமே இல்லை மாமா, இப்போ நான் பாட்டுக்கு சும்மா அவன் பலவிதமான நிலைகளில் பலவிதமான பாவத்தை செஞ்சு பார்த்துறான். ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவனை ஏமாற்றிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அவன் ஒவ்வொரு நிலையிலையும் வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், உலக பிரகாரமாக போயிட்டு இன்றைக்கி சொல்கிறான், எதுவுமே இல்லை, நான் பாட்டுக்கு வெறுமையாக இப்போ என்ன செய்கிறேன். உயிர் நண்பன், உயிர் நிலைகளில் இருக்கிற நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள் இதெல்லாம் நம்மளை என்ன செஞ்சிருவாங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம அடிக்கடி பாடுறோம்ல, கைவிடாத தெய்வம் ஒருவர் இருக்கிறார், கண்ணீரை துடைக்க அவர் வருகிறார், கவலை எதற்கு உனக்கு, கலக்கம் எதற்கு, ஸ்தோத்திர ஆண்டவரே, கவலை எதற்கு உனக்கு, கலக்கம் எதற்கு. நீங்க ரெண்டாவது பாருங்களேன், நம்மளுடைய ஆசீர்வாதங்களை இழக்கும் போது நமக்கு கண்ணீர் வரும். நீங்க பாருங்க 1 சாமுவேல் 30 நீங்க 4வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சில்கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன இருக்கிறாங்க, தாவீதுடைய மனைவிகள், தாவீதுடைய பிள்ளைகள், அவனோடு கூட இருக்கிற நபர்களுடைய எல்லா மனைவி பிள்ளைகளும் அங்கே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன உண்டாகுது அப்படின்னா, அங்கே இருக்கிற அமலேக்கியர்கள் வர்றாங்க, வந்து இவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சிறை பிடிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டுட்டு போயிட்டாங்க. தன்னோடு கூட இருந்த அத்தனை நன்மைகளையும் தாவீதோட கூட இருந்த இராணுவமும் இழந்துருச்சு. இப்போ இந்த சூழ்நிலைகளை தான் பலனில்லாத மட்டும் அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து அழுகிறாங்க. சில சூழ்நிலைகளை தாவீதுக்கு எதிராக கள்ள தூக்கிட்டு எரிஞ்சு கொள்றதுக்குரிய நிலைகளை செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன உண்டாயிருச்சு அப்படின்னா, தாவீதுக்கு தான் மனைவியும் போயிட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்துட்டான். எல்லாரும் எதிர்த்து நின்று கள்ள தூக்கிட்டு கொள்றதுக்கு என்ன செய்கிறாங்க. இப்போ என்ன செய்யறதுனே தாவீதால என்ன செய்ய முடியாத பட்சத்தில் ஆசீர்வாதத்தை திருடப்படும் போது, ஆசீர்வாதங்களை இழக்கும் போது அவங்களுக்கு கண்ணீர் வர உண்டாக ஆரம்பிக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நீங்க ஒரு நன்மைகளை அனுபவிக்க போக போறீங்க அப்படின்னா, அதை திருடுவதற்கான திட்டத்தை பிசாசு கையில் எடுப்பான். ஏன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வர்றானே அன்றி வேற ஒன்றுக்கு அவன் என்ன செய்ய போறதில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. வசனம் சொல்லுதுங்க, அதே 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு இக்கட்டுகளோட தாவீது நிற்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். தன்னையே திடப்படுத்த ஆரம்பிக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவனுக்கு என்ன தெரியுமா பலன்? தேவன் அறியாமல் எதுக்கு நடக்காது, தேவ சித்தம் இல்லாமல் எதுக்கு என்ன செய்யாது, நடக்காது. அல்லேலூயா. 2வது நான் நினைக்கிறேன், அவன் அறிந்து கொண்ட காரியம் என்னன்னா, தேவனுக்கு எல்லாமே தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் என்ன செய்யும், எல்லாம் தெரியும். அல்லேலூயா. என்னுடைய வீட்டில் என்ன நடக்குது, என் குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது, என் குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது, இதன் நிமித்தம் நமக்கு வரப்போகிற பாடுகள் என்ன, நெருக்கடிகள் என்ன, அதன் நிமித்தம் நம்ம அனுபவிக்க போகிறது என்ன, இது எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறது மாதிரி இது ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாமே அவருக்கு என்ன செய்யும். அதனால தான் அவர் சொல்றார், நீ போகும்போதெல்லாம் உன்னை பாதுகாக்கிறேன், வரும்போதெல்லாம் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார். அல்லேலூயா. மத்தியானம் கூட ஊட்டியில் இருக்கிற ஒருத்தர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஒரு தடவை அந்த பாட்டை படிச்சு காமிங்கன்னு சொன்னார். நம்ம படித்தோம் இல்லையா, முன்னே போகிறார், என் பின்னே வருகிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார். அந்த பாட்டை படிச்சு காமிங்க. நம்மளோட முன்ன போறாரு, பின்ன வர்றாரு, கூட இருக்கிறாரு, எல்லாத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற தாவீது அறிஞ்சு வச்சிருந்தார். அல்லேலூயா.
தாவீது நினைச்சார், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்க. அல்லேலூயா. என்னுடைய இழப்புகள் எல்லாம் தெரியும். என்னுடைய நன்மைகளை இழக்கிற சூழ்நிலைகளை அறிஞ்சிருக்கிறாரா? அறிஞ்சிருக்கிறார். என் நன்மைகளை பெற்றுக்கொள்கிற சூழ்நிலைகளை அறிஞ்சிருக்கிறாரா? அறிஞ்சிருக்கிறார். நான் போகிறது தெரியும், பஸ்ஸில் போகிறது தெரியும், பைக்கில் போகிறது தெரியும், காரில் போகிறது தெரியும், என்னுடைய வியாபாரம் தெரியும், வேலை தெரியும், குடும்பம் தெரியும், பிள்ளைகளை தெரியும், என் பிள்ளைகளினுடைய நிலைகள் தெரியும், தாயோட நிலை தெரியும், தகப்பனோட நிலை தெரியும், அப்பாவோட நிலை தெரியும், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர் அவர். இந்த காரியத்தை அறியாது இருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அதனால தான் தாவீது அழகா சொல்றாரு, நான் புறாவை போல செட்டைகளை விரித்து நான் போய் நடு சமுத்திரத்தில் போய் கிடந்தாலும் அங்கேயும் நீர் என்ன செய்கிறீர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, நான் நைட்டுக்குள்ள தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், நான் பகல்ல தவறு பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், உமக்கு மறைவாக நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் அழுதுகிட்டே தாவீது கர்த்தரிடத்தில் உட்காந்து ஆலோசனை கேட்குறான். நான் அந்த எதிரிகளை துரத்தி போகலாமா கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, உன் பிள்ளைகளை, இழந்த பிள்ளைகளை, இழந்து போன மனைவியை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன்னு சொல்கிறாரு. துரத்தி போகிறான். வியாதிப்பட்டு ஒருத்தன் அங்கே ஒரு அமலேக்கியன் கிடக்கிறான். போன உடனே அந்த பாதி தூரம் போய்கிட்டே இருக்கிறப்போ ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறான். அவனை பார்க்குறாங்க. நீ யாருன்னு கேட்டால் நான் ஒரு அமலேக்கியன்னு சொல்கிறான். நான் வியாதிப்பட்டதுனால என்னை இங்கே போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவனை பிடிச்சி, நீ எந்த இடம்னு காமிக்கிறியான்னு சொன்னால், நான் என் சரீரத்தை சுகப்படுத்துறீங்களா, என்னை பாதுகாத்துக்கிறீங்கன்னு சொன்னால், ஜீவனோட வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறான். சரின்னு சொல்கிறாங்க. உடனே இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்த கொண்டு போய் காமிக்கிறான். உடனே அவர்களோட யுத்தம் பண்ணுகிறார்கள். இழந்த ஆசீர்வாதத்தை, இழந்த நன்மைகளை, இழந்த மனைவி பிள்ளைகளை, இழந்த குடும்பத்தை கர்த்தர் அவர்கள் கையில திரும்ப கொடுக்கிறார். திரும்ப அந்த இடத்துக்கு என்ன செய்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அமலேக்கியர்கள் கொண்டு போன அத்தனையும் திரும்ப கொடுக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிறார், பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இழந்து போன நன்மைகளை நமக்கு திரும்ப கர்த்தர் கொடுக்கிறப்போ நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, ஆனந்த சந்தோஷம் நமக்கு என்ன செய்ய இருக்கும். சொல்லுங்களேன். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். அடுத்த ஒரு காரியத்தை கவனிங்க. ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கும் போது நமக்கு என்ன வரும்? கண்ணீர் வரும். சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? நம்பினவங்க நம்மளை கைவிடும் போது நமக்கு என்ன வரும்? கண்ணீர் வரும். ரெண்டாவது, நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழக்கும் போது நமக்கு என்ன வரும்? மூணாவது, ஆசீர்வாதத்தை சத்தமாக மனப்பாடம் பண்ணுங்களே. அல்லேலூயா. சொல்லுங்கள். 3 சொல்லுங்கள். நான் யாராவது கேட்க போகிறேன். இப்போ 1 2 3க்குள்ளே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுங்கள். வேறு மொட்டு மொத்தம் சொல்லுங்கள். அப்புறம் நான் மொட்டு மொத்தம் கேட்குறேன். ஒருத்தரை சொல்லி கேட்குறேன்னா 1, நம்பினவர்கள் கைவிடும்போது நமக்கு என்ன வரும்? ரெண்டாவது, ஆசீர்வாதத்தை இழக்கும் போது நமக்கு என்ன வரும்? மூணாவது, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கும் போது நமக்கு என்ன செய்யும்? அன்னாள் தனக்கு ஒரு பிள்ளை வேணுங்கிற எதிர்பார்ப்போட காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சாங்களா? அல்லேலூயா. ஆமாம், பிள்ளை இல்லாத இருக்கிறது ஒரு பெரிய இழப்பு. ஆமென். அல்லேலூயா. நன்மை கிடைக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய இழப்பு தானே. அல்லேலூயா. நல்ல நிலையில் பெற்றெடுத்த பிள்ளைகளும் சில சூழ்நிலைகளை பார்க்காம இருந்தாலும், ஆனால் இந்த உலகம் நம்மளை எதை பார்க்குது அப்படின்னா, மலடிங்கிற ஒரு பேரை என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாதுங்கிறத என்ன செய்யுது. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த அன்னாள் வீட்டில் அழுகிறத விட தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்து நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறீங்களோ வீட்டை விட தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்து அழுது ஜெபிக்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 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 படுக்கையில் கண்ணீர் வடிக்கிற நபர்களா, அவர் சமூகத்தில் உட்காந்து கண்ணீர் வடிங்க.
நீங்கள் உட்காந்து படுத்துக்கிட்டே ஓன்னு அழுதுகிட்டே நீங்கள் கண்ணீர் வடிக்கிறத விட எழுந்து அவருடைய சமூகத்தில் உட்காந்து நீங்கள் கண்ணீர் வடிச்சு பாருங்களேன், அதுக்கு ஒரு பெரிய மகிமை உண்டு. அல்லே லூயா, சத்தமாக சொல்லுங்களேன் அல்லே லூயா. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அன்னாளினுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் நினைவு கூர்ந்தவர், நம்மளுடைய கண்ணீரை கண்டு நம்மளை நினைவு கூர்ந்து அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். ஆமென், அல்லே லூயா. நீங்களும் ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்களும் பொறுத்த நெடுங்களை எடுத்து பாருங்க, நீங்களும் கர்த்தருக்குள்ள நின்று பாருங்க. அல்லே லூயா. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, நான் அப்படியே உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், கொடுங்க. அல்லே லூயா. இந்த மாதிரியான பொருத்தனைகளை நம்ம எடுக்கிறப்போ கர்த்தர் இந்த பொருத்தனைகளை விரும்புவார். அல்லே லூயா. அந்த சங்கீதத்தில் 50:15 தானே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன், நீ என்ன. அந்த அதிகாரத்தை மேலே ஒரு வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொருத்தனை பண்ணி நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிங்க. ஆமாம், பொருத்தனை பண்ணுங்க. அல்லே லூயா. வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பொருத்தனைகளை ஒவ்வொரு நபர்களும் எடுத்தே ஆகணும். வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பொருத்தனைகள். நம்ம பொருத்தனைக்கான காரியங்களை நாம் ஆண்டவர் சமூகத்தில் அமரும் போதெல்லாம் இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க, நான் இதை ஆண்டவரை இப்படி நான் நிற்பேன், நான் நெடுமுழங்காலே ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி நிற்பேன். பொருத்தனை எடுங்க. வாரத்தில் ஒரு முறை நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். பொருத்தனை எடுங்க. நான் இது வரைக்கும் இந்த முதல் ஆண்டவரே வார ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து என் இறுதி நாள் வரைக்கும், ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் நான் ஓய்வு நாளில் கரெக்டாக சரியாக 9:55 வந்துடுவேன். பொருத்தனை எடுங்க. அல்லே லூயா. என்னுடைய ஜெப நிலைகளையோ ஆவிக்குரிய காரியங்களையோ ஒருபோதும் குறைவில்லாமல் நான் வாழ்வேன். ஆண்டவரே பொருத்தனை எடுங்க. என் அபிஷேகத்தில் வளருவேன ஒழிய கீழே போக மாட்டேன். பொருத்தனை எடுங்க. ஆமென், அல்லே லூயா. பொருத்தனைகளை கர்த்தர் விரும்புகிறவர். என்ன வேலை பார்க்கட்டும்னா, எனக்கு என்ன வேலை வேணாலும் கொடுங்க, நான் எவ்வளவு பெரிய பதவியில் வேணாலும் போய் இருக்கிறேன், ஆனாலும் அந்த பதவிகளுக்கு மத்தியில் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவாது உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் ஊழியம் செய்வேன். பொருத்தனை எடுங்க. பொருத்தனைகளை கர்த்தர் என்ன செய்கிறார். அல்லே லூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லே லூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். பொருத்தனைகள் நம்மை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொருத்தனைகள் என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம பாருங்களேன், பெத்தது ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை அப்படியே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு பொருத்தனை எடுக்கிறாங்க பாருங்க. ஆமே, சத்தமாக சொல்லுங்கள் அல்லே லூயா. இந்த எல் ஜோசப் அண்ணன் தான் சொல்லுவாங்க, அதில் ஓசூரில் ஊழியம் செய்கிற எல் ஜோசப் அண்ணன், தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் கிடைக்கலன்னா 2 கையவும் உயர்த்திடுவாராம். கையை ஒசத்திட்டு இந்த கை 2 கடுக்கிற வரைக்கும், கை கடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அவர் சொல்வாராம், எனக்கு கை கடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, எனக்கு வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, அப்போ எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு பிரசங்கத்தை கொடுங்க. எப்படி கேட்பாராம் பாருங்க. எப்படி கேட்குறாரா, எனக்கு வலிக்குதுன்னா நான் தானே கவலைப்படணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, அப்போனா எனக்கு என்ன செய்யுங்க. அப்போனா எனக்கு என்னுடைய வலியை நான் எந்த அளவுக்கு அதை சகிக்கிறோன்னா அதை விட அதிகமாக சகிக்கிறவர் யார்? ஒரு பொருத்தனையை பாருங்க. இல்லை லூயா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியெல்லாம் நின்று பாருங்க. ஆமென். எனக்கு தெரிந்த தேவனுடைய மனிதர்கள் நடு நிலைகளில் பனிக்கட்டிகளில் உட்காந்து நடு சாமங்களில் முழங்கால் படியிட்டு ஜெபித்த எத்தனையோ தேவ மனிதர்கள் உண்டு. சரள கல்லை கொட்டி போட்டுட்டு இப்படிலாம் செய்யணுமான்ங்கிறது அப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் நின்றுருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு நம்மளால் என்ன செய்ய முடியலை, முழங்காலில் நிற்க நம்மளால் முடியலை. ஏன்னா கர்த்தருக்காக நிற்கிற வைராக்கியங்கள் இல்லைங்க. அல்லேலூயா. எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள்னு சொல்லுது இல்லையா, நீங்கள் எலும்புங்க. ஆமே, கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லமை இல்லவர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களாலும் துடைக்க முடியாது, எந்த மனுஷனாலும் துடைக்க முடியாது, எந்த சொந்தங்களாலும் துடைக்க முடியாது, எந்த விதமான நிலைகளை உங்களோட பழகுகிற நபர்களாலேயும் துடைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமே, நிலையானவர்கள் இல்லை. நம்மளுடைய சொந்தங்கள் 2 காரியம். ஒன்று நல்லது நடந்தால் நம்ம வீட்டுக்கு வரும், இல்லைன்னா கெட்டது நடந்தால் நம்ம வீட்டுக்கு என்ன செய்யும். அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கே இந்த காலகட்டங்கள் என்ன செய்ய முடியலை. அல்லேலூயா.
வேணா அந்த நேரத்தில் நல்லது நடக்கும்போது நல்லா இருக்கியா, அப்படியா, குடும்பம் எப்படி, அப்படி இப்படி அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி புரணி பேசலாம், ஏதாவது காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், பாதுகாக்கிறவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எழுந்திருங்க, எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கைவிடாத தெய்வம் ஒருவர் இருக்கிறார், கண்ணீரை துடைக்க அவர் வருகிறார். கவலை எதற்கு உனக்கு, கலக்கம் எதற்கு, சொல்லுவோமா? கவலை எதற்கு உனக்கு கலக்கம் எதற்கு. கைவிடாத தெய்வம் ஒருவர் இருக்கிறார், கண்ணீரை துடைக்க அவர் வருகிறார். கவலை எதற்கு உனக்கு, கலக்கம் எதற்கு. கவலை எதற்கு உனக்கு, ஆண்டவர்கிட்ட கலக்கம் சொல்லுங்களேன். எதற்கு. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, மை போற்றுகிறோம். இந்த வார்த்தைகளை எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தந்து எங்கள் கண்ணீர்களை மாற்றி எங்களை பலப்படுத்துகிற உங்கள் தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தம் உள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதாக எங்களை ஆசீர்வதிங்க. இப்படியே கைகளை நீட்டுங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறோம்ப்பா, மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்பு படிவங்களை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அற்புதத்தின் கரம் இறங்கட்டும், அற்புதங்களின் வல்லமை வெளிப்படட்டும். யார் யாரெல்லாம் அந்த ஜெப குறிப்பு படிவங்களை கொடுத்துருக்கிறாங்களோ ஆண்டவரே, அற்புதங்களை காண்பார்களாக, சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், விடுதலையை காணட்டும். ஆண்டவரே, மகிமையுள்ள தேவனுடைய வல்லமை எல்லாருக்குள்ளேயும் செயல்படுவதாக. தேவைகளை சந்தித்தருளுங்க. அற்புதமுள்ள மகிமை நடக்கிறத நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. சாட்சிகளை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.